பார்ப்போம். இன்னையோட எக்ஸ்பைரி ஓகேங்களா. இன்னையோட இது பார்த்துடலாம். மார்க்கெட்டோட இன்னையோட நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்ட் ப்ரீவியஸாக ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ மார்க்கெட்டோட லோ என்னென்னா 23,539 ஓகேங்களா. ஹை வந்து 24,000. மார்க்கெட் வந்து இது உள்ளே தான் ட்ரேட் ஆக போகுது. அதாவது 23,500னா 24,000 ஒரு 500 பாயிண்ட்டில் தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், போய்ட்டு டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணுங்கள். டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிட்டு டே சார்ட்டில் இருக்கா, என்ன பண்ணலாம், ஒரு 1 hour சார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் இது உள்ளே தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா, இந்த ஹைலேருந்து மார்க்கெட் ஒன்று 24,000 வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைனா ரீடெஸ்ட்மெண்ட், இந்த ஹை டு இந்த லோ இதுக்கான ரீடெஸ்ட்மெண்ட்டு நமக்கு எவ்வளோ இருக்கும், ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட்டு. இந்த லோ அண்டு ஹை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், இந்த ஹையை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகலாம், 0.5 23,720 இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், 0.786 23,843 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லெவலில் இருக்கும். இல்லை அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணுது மார்க்கெட் வந்து இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகலை ஓகேங்களா. இப்போ 50 மினிட்ஸில் சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். உங்களுக்கு 50 மினிட்ஸ் சார்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு இங்கே வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஆகும் ஓகேங்களா. அக்யூமுலேஷன் ஆகிடுச்சா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சா உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா மறுபடியும் பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. இது நிஃப்டியோட லெவல்ஸு. இதை பிரேக் அவுட் பண்ணுது, அதாவது 0.5 0.6 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது 0.69 0.786. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே க்ளோசிங் இருக்கணும் ஓகேங்களா. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா டார்கெட் வந்து 24,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ மந்த்லி ஆர் வீக்லி சார்ட்டு. இல்லை அப்படின்னா என்ன எடுத்திருக்கேன் நான், இந்த லோ அண்ட் ஹை ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த லோ ஹை ஹையர் லோ எடுத்திருக்கேன். இங்கே நமக்கு என்ன ஆகலாம்னா அடுத்து டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நமக்கு என்ன டார்கெட்னா ஃபிப் ஆக்ஷன்ஸ்க்கான டார்கெட்டு 1.69 வந்திருக்கா. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 2.69 23,900 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ட்ரிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் வந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நிஃப்டியோட ஓவர்வியூ. இதை பேஸ் பண்ணிட்டு என்ட்ரி கிடச்சா எடுங்க. ஓகே.